இந்த காலத்தில் பீஸா நிறையா பேருக்கு பிடிக்கும். இந்தியாவில் கூட பீஸாக்கு நிறையா பிரான்ச் இருக்குது. டோமினோஸ், பீஸா ஹட், அந்த மாதிரி நிறையா ஷாப்ஸ் கூட இருக்குது. அப்பேற்பட்ட பீஸா எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? வாங்க அந்த பீஸாவோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பீஸா ஒன்றும் ஒரு புதுவிதமான டிஷ் கிடையாது. அது ரொம்ப பழமையான டிஷ். அந்த கால மக்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த பீஸாவை சாப்பிட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. பீட்சா ஏன் ரவுண்டாக இருக்குன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அது எதுக்கு ரவுண்டாக இருக்குன்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் தட்டு கூட வாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஏழ்மையில் இருந்திருக்காங்க. அதனால அவங்க இந்த பீட்சாவையே தட்டு மாதிரி ரவுண்டாக செஞ்சு அது மேலே அவங்களுக்கு தேவையான சுவையூட்டியை வச்சு சாப்பிட்ருக்காங்க. இதனால தான் பீட்சா ரவுண்டாக இருந்திருக்கு. நம்ம சாப்பிட்ற பீட்சா 18ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் நேபிள் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் உருவானது. இந்த பீஸா எப்படி உருவாச்சுன்னா, அந்த காலத்தில் போர்பன் அரசு வம்சத்துக்கு கீழே நேபிள் நல்ல ஒரு வளர்ச்சியான நகரமாக இருந்திருக்கு. நகரம் வளரும் போது அங்குள்ள மக்களும் சேர்ந்து வளருவாங்க. இந்த நகரத்தில் நிறைய வர்த்தகம் அந்த மாதிரி நடந்தனால விவசாயிகள், வர்த்தகம் பண்ணுறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் நேபிளுக்கு வந்து குடியேறினாங்க. 1748 வருஷத்தில் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது நேபிள். இதனால் அங்குள்ள மக்கள் ரொம்ப ஏழையாக மாறினாங்க. அவங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதாவது சுமை தூக்குறது கூலியாகவும், சின்ன சின்ன வேலை என்னென்ன வேலை கிடைக்குதோ அந்தந்த வேலையை செய்கிறவங்களாகவும் இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப ஏழையாக இருந்தனால அவங்க ரொம்ப விலை குறைவான ஃபுட்டு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தேடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு இந்த பீஸா அவங்களோட பசியை நல்லாவே போக்குச்சு. தெருக்களில் நிறைய வியாபாரிகள் பெரிய பெரிய பெட்டியில் பீஸாவை உற்பத்தி செஞ்சு கொண்டு வந்தாங்க. அந்த பீஸாவில் ரொம்ப பேசிக்காக என்ன இருக்குன்னா, பூண்டு, உப்பு, பன்றியோட கொழுப்பு, சில பீஸாவில் குதிரையோட அந்த பாலாடையை வச்சு செஞ்சது. அந்த காலத்தில் இந்த பீஸா சாப்பிட்றவங்க ரொம்ப அருவருக்கத்தக்கவங்களாக பார்க்கப்பட்டாங்க. எதுக்குன்னா, அது ஏழையாக இருக்கிறவங்க சாப்பிட்றாங்களாம். ரொம்ப பணக்காரங்க இந்த சாப்பாடை பார்க்கும்போது அவங்களுக்கு கொமட்டல் அந்த மாதிரி வர மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நிறையா பத்திரிக்கையில் இந்த பீஸாவை இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்படி ஏழைகளின் உணவாக இருந்த பீஸா எப்படி பணக்கார லிஸ்டில் சேர்ந்தது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். 1880ஆம் ஆண்டு இத்தாலிய அரசர் உம்பர்டோ மற்றும் ராணி மார்கரிட்டோ இவங்க 2 பேரும் நேபிள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிரெஞ்சு உணவு கொடுத்துருக்காங்க. ஆனால் ராணிக்கோ பிரெஞ்சு உணவு எதுவுமே பிடிக்கல. அவங்க ஏதாவது ஒரு வித்தியாசமான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் அவங்க உள்ளூர் சமையல்காரங்களை அழைச்சி குக் பண்ண சொல்லியிருக்காங்க. உள்ளூர் சமையல்காரங்க ராணிக்குன்னு 3 டைப் ஆஃப் பீஸாவை குக் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பன்றி கொழுப்பு மற்றும் துளசி, இது 2ஐயும் வச்சு செஞ்சுருக்காங்க. செகண்ட் ஒன்று பீன்ஸ் மற்றும் சீ ஃபுட், இது 2ஐயும் வச்சு பண்ணாங்க. தேர்டு ஒன்று சீஸ், தக்காளி, துளசி, இது 3ஐயும் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த தேர்டாக பண்ண பீஸா தான் ராணிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த 3 பீஸாவையும் ராணி நல்லா சாப்பிட்டாங்க. ராணிக்கு பீஸா ரொம்ப பிடிச்சனால ராணியை கௌரவிக்கும் பொருட்டு இந்த பீஸாக்கு மார்கரிட்டா அப்படிங்கிற ஒரு நேம் வச்சாங்க. இதுக்கப்புறமா ராணிக்கே ரொம்ப இந்த ஃபுட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சி எல்லாரும் இந்த பீஸாவை அவங்களோட உணவாக ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பீட்சா தேசிய உணவாக மாறியது இத்தாலியில். அதுக்கப்புறம் இத்தாலியில் எங்கே பார்த்தாலும் பீஸா நிறைய இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ இத்தாலியை நேச நாட்டு மக்கள் ஆக்கிரமிச்சாங்க. அவங்களுக்கு இத்தாலியோட இந்த பீட்சா ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் பீட்சா தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினாங்க. ஆஃப்டர் வார் சுற்றுலா பயணிகள் நிறையா பேர் இத்தாலிக்கு வந்தாங்க. அவங்க இத்தாலியோட அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. எந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தாலும் பீட்சாவை அவங்க விரும்பி கேட்டனால எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பீட்சா முதன்மையான ஒரு டிஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறமா இது மற்ற நாடுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவுச்சு. இப்படி தான் 1991 இந்தியாவுக்குள்ளே முதலாக பீட்சா வந்துச்சு. பீட்சா எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அந்தந்த நாட்டு மக்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இப்படி தான் ஏழைகளின் உணவாக இருந்த பீட்சா இப்போது பணக்கார ஒரு ஃபுட்டாக மாறி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.